அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துர்தேவதைகளாக இருக்கட்டும், துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளை பூராமே கட்டக்கூடிய ஒரு மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, ஏதாவது துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். துர்மரணம் அடைந்த ஆன்மா வீட்டுகளில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடுகளில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம படுத்தும் தூங்க முடியாது. தூங்கினாலும் தூக்க நிம்மதியாக வராது. சரிங்களா? வீட்டில் விளக்கேற்றி கூட சாமி கும்பிடணுங்கிற கூட எண்ணம் வராது. அந்த இடத்துல தொடர்ந்து சண்டை சச்சரவு, காசு பணம் தங்காது. சரிங்களா? உடல்லாம் தூங்கி எந்திரிச்சோம்னா அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். கெட்ட கெட்ட கனவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர பிரயோகத்தை நம்ம பண்ணி அந்த சக்கரத்தை வீட்டு வாசலை நம்ம புதைச்சாலும் அந்த இடத்துல அந்த துஷ்ட சக்தினால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகளையும் துர்தேவதைகளையும் கட்டக்கூடிய மந்திர பிரயோகம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் எதிரிகள் பிரச்சனையினால் ஏவல் பண்ணி விடுவாங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துர்தேவதையை உடலில் ஏவி விடுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா வீட்டு வாசலில் சுடுகாட்டு சாம்பலை என்ன செஞ்சுட்ருப்பாங்கன்னா தூவிட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டு வாசலில் துர்தேவதைகள் இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தையே போட்டு பாடாப்படுத்தும். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஏவல் பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடலில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு காற்று போய் அடைஞ்சு இருக்கிறது போல், வயிறு அப்படியே காற்று அடைச்சது போல் உப்புசமாக இருக்கும். மூச்சு விட முடியாது. சரிங்களா? மூச்சு விட முடியாது. நெஞ்சில் ஏதோ ஒரு உள்ளக்க ஒன்று உட்காந்துருக்கிறது போல் நம்ம நெஞ்சை அமுக்கிக்கிட்டு நம்மளுக்கு மூச்சு விடாது போல், உடல்லாம் அப்படியே இறுக்கி பிடிப்பது போல். சரிங்களா? ஏப்பம் வராது. சரிங்களா? அப்படியே வயிறு அப்படியே ஊதுனது போல் இருக்கும். சரிங்களா? இது போல் ஏவல் பிரச்சனை பல அறிகுறிகள் சொல்லலாம். இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். சரிங்களா? நைட்டு முக்கியமாக ஏவல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூங்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் கெசகரணம் போட்டாலும் நைட்டு தூக்கம் அந்த கண்ணை மூடவே முடியாது. ஏன்னா ஏவலுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா இந்த இரவு நேரங்களில் தான் அதோடைய ஆதிக்கமாக இருக்குது. அதனால் இரவுகளில் பார்த்திங்கன்னா தூங்க விடாது. இரவுகளில் தான் அவங்க உடம்புல இருந்துக்கிட்டு பிரச்சனை கொடுக்கும். அப்போனா இரவுகளில் அவங்களுடைய உடம்புல குடிகொண்டு இருந்துக்கிட்டு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். இது போல் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கட்டுமந்திர பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா துஷ்ட சக்திகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த மந்திர பிரயோகத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னோ இல்லைன்னா சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு செப்பு தகட்டிலையோ இல்லை காரிய தகட்டிலையோ நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த எந்திரத்தை எழுதிக்கிட்டு, இந்த எந்திரத்துக்கு குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி வடக்கு போகக்கூடிய அந்த வேரை கட் பண்ணி எடுத்துக்கங்க. என்ன மூலிகை அப்படின்னா எட்டி வேர். சரிங்களா? எட்டி மரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? காளி விஷயத்துக்கெல்லாம் முக்கியமான மூலிகை இதுதான். சரிங்களா? எட்டி மரத்துடைய வேரை வடக்கு பக்கம் போகக்கூடிய அந்த வேரை அப்படியே காப்பு கட்டி அந்த வேரை மட்டும் முறித்து எடுத்துக்குங்க. எட்டி வேர் கிடைக்காதவங்க எட்டி குச்சி ஏதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். சரிங்களா? வேர் இல்லாதவங்க குச்சி ஏதாவது ஒரு கை அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் எட்டி குச்சி கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. 30 ரூபாயோ 40 ரூபா தான். அந்த குச்சியை கூட நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா வாங்கி வச்சுக்கரலாம். சரிங்களா? இந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 தினங்கள் வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், ஆவல், பொறி, கடலை இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா பூஜை போடணும். பூஜை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மொத்தம் 9 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 9 தினங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு இந்த எந்திரத்தை அப்படியே அந்த எட்டி வேரை உள்ளக்க வச்சு அதை அப்படியே சுருட்டி
ஒரு மஞ்சள் நூல் போட்டு ஒரு கருப்பு துணி சுற்றி மஞ்சள் நூல் போட்டு கட்டி அப்படியே அந்த எந்திரத்தை கொண்டு போய் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் நீங்கள் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்தேவதைகள் துஷ்ட சக்திகள் எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் அந்த இடத்துல துளி கூட இருக்க முடியாது. அதனால் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியாது, எடுத்து வெளியே ஓடி போயிடும். அந்தளவுக்கு ரொம்பவும் பயங்கரமானதாக சக்தி கொண்ட இந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை கட்டக்கூடிய பிரயோக முறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி ஏவல்னாலேயோ இல்லை துஷ்ட சக்தி பேய் விசாசுக்குள்ளார் பிடிச்சவங்கனாலேயோ பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா மந்திர ஒரு கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சி அந்த தாயத்தை அவங்க கழுத்தில் கருப்பு கயிறில் போட்டு கட்டிக்கிட்டாங்கன்னாலும் துஷ்ட சக்திகள் விலகி போயிடும். அதே போல் ஏவல் பில்லி சூனியங்கள்லாம் பக்கத்தில் அண்டவே அண்டாது. ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த பிரயோக முறை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா காளியை வச்சு பண்ணக்கூடியது. சரிங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எந்திரத்துக்கு பூஜையெல்லாம் முடித்த பிறகு பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வச்சு ஒரு கோழியை இடதுபுறம் 21 தடவை அந்த நபரை சுற்றி ஒரு நறுக்கி தூக்கி வீசிடுங்க. சரிங்களா? இப்படி தூக்கி வீசிட்டீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி விலகி ஓடி போயிடும். சரிங்களா? இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த எந்திரம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த எந்திரத்தை நம்ம பூஜை செய்து நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.